கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இப்பொழுது எப்படி இருக்கு, எதை மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, பலன்கள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ கடகராசி நேயர்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கு இயல்பான வாழ்க்கை எப்படி வாழும் முறையை உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கூடுதலான நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கும். அதையெல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் இருக்குது. சுக்கிர பகவான் உங்களுக்கு வலுவாக அமர்ந்து நல்ல நிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. எது செய்தாலும் அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குது. இதனால் வரையும் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள், சண்டை, சாடி இதெல்லாம் இப்போ மாறக்கூடிய காலமாக இருக்குங்க. அதாவது இந்த ரத்த பந்த உறவுகள் சொல்லுவாங்க, பங்காளிகள் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ஒரேடியாக சண்டை போட்டு தீர்த்திருப்பீங்க. அதீத சண்டையெல்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இவங்கெல்லாம் நம்ம கூட இப்படியெல்லாம் சண்டை போடுவாங்களான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதையெல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய நிலையில் இருக்குதுங்க. அதீதமாக நிறைய நடந்திருக்கும். பிரச்சனையை உங்களால் தீர்த்துக்கவும் முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பாரத்தோடும் வலியோடும் கடகராசி இது நாள் வரைக்கும் கடந்தவங்க அத்தனை பேரும் கடந்து வந்துட்டு தான் இருந்தீங்க. இருந்தாலும் இப்பொழுது அது ஒரு பாரமாகவே இருந்திருக்கும். உடன் பிறந்தவர்கள் நம்முடன் இப்படி சண்டை சாடி போட்டுட்டு இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை நம்ம அடைய முடியும்? ஏன்னா உறவு கூட பிறப்புங்கிறது அந்த ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த ஒரு ஜென்மத்தில் கூட உடன் பிறந்தவர்களாக பிறப்போம். எல்லா ஜென்மத்திலும் மறுபடியும் அவர்கள் நமக்கு சகோதரர்களாகவோ சகோதரிகளாகவோ இருக்குவாங்களான்னு தெரியாது. அந்தெல்லாம் கடகராசி யோசிக்கும். இது வாழ்க்கைன்றது ஒரு முறை தான், இந்த வாழ்க்கையில் நம்ம இப்படி நிற்கிறோமே அப்படிங்கிறது மன வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மன வருத்தம் போவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் அந்தஸ்து, கௌரவ, பணவரவு எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. நினைத்த காரியங்கள் நடக்கும், நிறைவேறும். எது செய்தாலும் அதன் பலன் முழுமையாக உங்களுக்கு சேரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. அதே போல் இறைவன் அருளால் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவங்களே உங்ககிட்ட மறுபடியும் உதவின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. தலகணம் பிடிச்சி திரிஞ்சவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசியிடம் அடங்கி போகக்கூடிய காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அதே போல் வெற்றியே கிடைக்காத அளவில் கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருந்தவங்க நிறைய பேருங்க. ஏன்னா ஒரு வெற்றிக்காக போராடிட்டே இருந்திருப்பீங்க. ஏதாவது இதில் செஞ்சிடலாம், அதில் ஜெயிச்சிருவோம், அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிவிடுவோம், ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து உங்களால் முடியாமல் சில நேரங்களில் அது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன ரோகத்தையும் கொடுத்துருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நாம் கரெக்டாக தானே பண்ணுறோம், எல்லாருக்கும் சரியாக அமையும் போது நமக்கே அமைய மாட்டேங்குதுன்ற வழிகளோடையே நீங்கள் இந்த காலத்தை கடந்திருப்பீங்க. அதிலும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த பாதிப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்குங்க. அது ஏன் காரணம் என்னென்னா, அஷ்டமச்சனியில் மாட்டி கொஞ்சம் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் அதிக பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 8வது இடத்துல இருந்து உங்களுக்கு சோதனை கொடுத்துருவாரோ நீங்கள் பயந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ பயப்பட வேண்டிய காலகட்டம் இப்போ கிடையாதுங்க. கடகராசியை பொறுத்த வரையிலும் அஷ்டமத்து சனியால் அவ்வளவு பாடுபட்டுட்டீங்க. இப்போ அந்த 30 ஆண்டுகள், இனி வரக்கூடிய 30 ஆண்டுகளுக்கு இதை மாதிரியான ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு வராதுங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு பாடுபட்டுட்டீங்க. மனதளவுலேயும் சரி, உடல் அளவுலேயும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, உடன் பிறந்தவர்கள், குழந்தைகள், பெரியோர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சிக்கலும் அவமானமும் தோல்வியும் ஏமாற்றம், நிறைய துரோகம், செய்யாத விஷயங்களுக்கெல்லாம் நிறைய கெட்ட பேர் வாங்கினது கடகராசியாக இருந்திருக்கும். என்ன நம்ம ஒன்றுமே செய்யலை, இப்போ நம்ம சாதாரண ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை இவ்வளோ பெரிய விஷயமாக்கி பேசி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களே, நிறைய இடங்களில் உங்களை மீறி அவ்வளவு வழிகள் வந்திருக்கும். அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களையும் இந்த அஷ்டமத்து சனி பாடாப்படுத்தி விட்டுச்சு இல்லைங்களா? இப்போ அதற்கு பிறகு நீங்கள் இந்த 30 ஆண்டு காலங்கள் உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்தியவர்களாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர சனி வக்ர பயிற்சியாக மாறும்பொழுது இன்னும் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குது.
இந்த 4½ மாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் செல்வ செழிப்பும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள், மன அழுத்தம், உடல் ரீதியான பிரச்சனை, அதாவது குடும்பத்துக்குள்ளேயே இருந்து வந்த சிக்கல், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த வாக்குவாதம், ஈகோ, இது எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா தன்னால் இயல்பாகவே மாறக்கூடிய இடத்தில் வக்கரப்பெயர்ச்சி இருக்குதுங்க. சனி வக்கரப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்கக்கூடியதாக அமையுது. இதில் ஒன்று தாங்க, உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு அலட்சியம் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். அதே போல் உடல் ரீதியாக அலைச்சல் இருக்கும். ட்ராவல்லே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். கடகராசிக்கு எங்கேயாவது ஊர் பயணங்கள் அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வேறு தவிர்க்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் போய்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது உங்களுக்கு உடல் ரீதியான அலைச்சல், அந்த ஒரு டென்ஷனாக இருக்கும், டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வேறு வழியும் இல்லாமல் அதை செயல்படுத்திட்டு தான் இருப்பீங்க நீங்கள். அப்படி கடகராசியை பார்க்கும் பொழுது 12வது இடம் என்பது ஒரு விரயத்தையும் ஊர் பயணத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்போ பார்த்தீங்கன்னா விரயம் ஆவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அது சுப விரயமாக உங்களுக்கு மாறுதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இது நாள் வரையிலும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டதாக இருக்கலாம். இல்லை அது முக்கியமாக வாங்க வேண்டியதான தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களா இருக்கலாம். இல்லை வீடு, நமக்கான ஒரு வீடு இல்லை அப்படின்னு நினச்சவங்களா இருக்கலாம். இல்லை நமக்கான ஒரு வண்டி வாகனம் சரியான அமைப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களா இருக்கலாம். இதையெல்லாம் இப்போ அமையக்கூடிய காலகட்டம் இது. அது விரயம், சுப விரயமாக மாறுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரிய ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக அது நடந்தே தீருன்ற மாதிரி உங்களுக்கு அதுவாக தன்னால் வந்துடும். நீங்கள் வேணான்னு சொல்லவும் முடியாது, இல்லை வாங்கி தான் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இப்போ 12வது இடத்திலிருந்து உங்களுக்கு அந்த அமைப்பானது சேருதுங்க. அதே போல் உணவு சாப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நேரத்துக்கு ஒரு சாப்பாடு என்னால் சாப்பிட முடியலங்க. வெட்டியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க, அலைச்சலாக இருக்குதுங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலையும் சங்கடமும் இதனால் ஏற்படும். கரெக்டாக வேலைக்கு நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, ஆக்டிவாக இருக்க முடியாது. உங்கள் செயல்களை சரியாக எந்தெந்த நேரத்தில் செய்யணும்னு முடிவு பண்ணிங்களோ அது எதுவும் செய்ய முடியாமல் தவிர்ப்பதற்கான காலமாக இது இருக்குது. அதே போல் வெளிநாடு போகணுங்க. வெளிநாடு போகணும், வெளியூர் பயணங்கள் போயிட்டு நான் என்னோடய வேலைக்காக நான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்கு இது நல்ல ஒரு காலம்தாங்க. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அடுத்த நொடியே நீங்கள் கிளம்பிடுவீங்க. அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் தான் இருக்குது. முயற்சி பண்ணிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிருவீங்க. ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேங்க, மறுபடியும் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்றவங்க கூட திடுதிப்புன்னு கிளம்பிடுவீங்க. எல்லாரும் உங்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கக்கூடிய அம்சமான நேரமாக இந்த நேரம் இருக்குது. அதே போல் இல்லைங்க நான் வெளிநாட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் இந்தியாவுக்கு வரலாமான்னா தாராளமாக வரக்கூடிய காலகட்டம் இது. இங்கே நான் படிக்கலாமா, இங்கே நான் வியாபாரம் செய்யலாமா, இங்கே தொழில் தொடங்கலாமான்னா உங்களுடைய இடத்துல நீங்கள் செய்யறதுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க. நிதர்சனமாக அங்கேருந்து இங்கே நீங்கள் உங்களோட வேலைகளை செய்தால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுது. அதே போல் எனக்கு வேலை கிடைக்குமா, அரசாங்க பணி எனக்கு கிடைக்குமானா நிச்சயமாக அரசாங்க பணி உங்களுக்கு கிடைப்பதற்கான காலகட்டமும் இதுதாங்க. எந்த தேர்வு எழுதினாலும் முழு முயற்சியோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முயற்சி பண்ணி இந்த இடத்துல எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா முதல் முயற்சியே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. சரியான பதிவோடு இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் சரியாக எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். அதனால் அரசாங்க பணிக்கெல்லாம் கடகராசிக்கு எல்லா விதத்திலும் தகுதியானவர்களாக தான் இருக்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் அதை செஞ்சிட்டால் மட்டும் போதும். உங்களோட வாழ்வாதாரம் நல்ல முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. அதே போல் உங்களுக்கு செவ்வாய் பகவான் மூலமாகவும் பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும். ஏன்னா செவ்வாய் பகவான் சரியாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து வந்தால் மருத்துவம் உங்களுக்கு சரியாக அமையாமல் இருக்கலாம். மருத்துவம் அமைஞ்சு உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தீராமல் இருக்கலாம். அதெல்லாம் இப்போ தீர்வதற்கான காலகட்டத்தை செவ்வாய் பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்கிது. செவ்வாய் சரியாக இருந்தால் இரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு தீர்வு கிடைக்கும். அதை போல் கடகராசிக்கு இப்போ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மன அழுத்தம், இரத்த அழுத்தம், உடல் ரீதியான சோர்வு, உடம்பில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்பு இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா
உடல் பிரச்சனை தன்னால் தீர்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் கட்டிடத் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க. கட்டிடத் தொழில் செய்பவர்கள், இன்ஜினியர்ஸு, அதே போல் பாலம்லாம் கட்டுறவங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குது. அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட விற்பனை பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ரியல் எஸ்டேட், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தையும் அருமையான நேரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ போய் நீங்கள் எதாவது சேல் பண்ணணும், இல்லை வந்து இடத்த நான் வந்து ஃப்ளாட் போடணும், இல்லை ஃப்ளாட்டை விற்கணும், அப்பார்ட்மெண்ட் கட்டணும், இல்லை அப்பார்ட்மெண்ட் விற்கணும், அப்படி எது நினைத்தாலும் பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்காருங்க. அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து படிப்பில் நிறைய வந்து அதீத நாட்டம் ஏற்படும். ஏன்னா என்னதான் படித்தாலும் மறதியாகவே இருக்குதுங்க, ஞாபகமே வரமாட்டேங்குது குழந்தைங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இயல்பாகவே அவங்களோட மதிப்பெண்ணை கூடுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு யோசனை பிறக்கும். புதன் பகவான் அவங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார். புதனோட அனுகிரகத்தால் இவங்களுக்கு புத்துணர்வு கிடைக்கும். எது செய்தாலும் இனிமேல் வந்து யோசித்து செய்வாங்க. அந்த செயலானது புத்திசாலித்தனமாக இருக்கும். பல மடங்கு இவங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீட் எக்ஸாமில் வந்து நான் படிக்கணும், டாக்டராக போகணும்னு நினைக்கிறக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் அருமையாக இருக்குங்க. படிக்கலாம், எழுதலாம். அதே போல் அது சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு தேவையான அத்தனை விதத்திலும் உங்களுக்கு தன்னால் தேடி வந்துடும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இன்ஜினியராக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், வக்கீலாக இருந்தாலும், எந்த படிப்பு உங்களுக்கு அறிவியல் துறை படிப்பாக இருந்தாலும் சரிங்க, அந்த படிப்பை உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டது உங்களை தேடி அதுவே வரும். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ எதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி. அதுபோல் நீங்கள் எதை தேடினாலும் அது உங்களுக்கு எல்லாம் சரியான அனுகூலத்தை வந்து அடையக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது. சிறப்பு மிக்க காலம்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த காலம். இதை சரியாக கையாளக்கூடிய அம்சம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கணும். அதே போல் முருகன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் திருவினையாகணும்னாலும் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. முருகன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் முருகருக்கு ஒரு வழிபாடு செய்துட்டு அந்த காரியத்தை தொட்டால் அந்த காரிய சித்தி உண்டாகுங்க. காரியம் உங்களுக்கு முழுமையாக வந்து பழிக்கணும்னா முருகனை வழிபாடு செய்தால் போதும். அதே போல் குலதெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. குலதெய்வத்தின் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எதனால் வரையிலும் எதெல்லாம் கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுதாங்க. அதனால் இப்போ காலகட்டத்தில் கடகத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத காலகட்டம் தாங்க. ஆனால் எதில் நம்ம கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக உஷாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது உங்ககிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்கள், ஒரு ஆசை காட்டுறாங்க, 1 ரூபா போட்டால் 10 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு பண விஷயம் சம்மந்தப்பட்டு உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஈர்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. பொருளாதார ரீதியாக நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பேராசையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஆசையை பலமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவாங்க. மனசு வந்து கொஞ்சம் ஒரு அலைப்பாயிற காலமாக இருக்குது. எதையாவது செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை சக்ஸஸ் பண்ணணும், அதை சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து ஏக்கத்தோடு அதை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு மற்றவர் மூலமாக உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும். முடிந்த வரைக்கும் நிதர்சனமாக நன்மை என்ன செய்யலான்னு மட்டும் யோசிங்க. அதுதாங்க உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. பல விஷயங்களை சிந்திக்காதீங்க. பின்னாடி நோக்கி எதையும் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. பின் விளைவுகள் உங்களுக்கு தேவையில்லாதது. அப்போ அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, எல்லாமே நடந்து அதை கடந்து வந்துட்டீங்க. அதனால் அதை பற்றி சிந்திக்காமல் முன்னோக்கி பயணத்தை நீங்கள் நேர்கொண்டு செல்வதற்கான வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து தவறாமல் கையாளும் விதமாக கையாண்டால் மட்டும் போதுங்க. உங்களுக்கு பெரிய சோதனைகளோ கவலைகளோ துன்பமோ இல்லாத காலகட்டம் தான். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது. எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இந்த காலகட்டத்தை நகர்த்தினாலே உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது.